Hi, hello dear students. Welcome to all. So 12th standard physics lesson 1 electrostatics. So electrostatics நாம எங்க இருக்கோம்? Yes, applications of Gauss law. So அங்கதான் இருக்கும். So இதுல வந்து already ஒரு 5 marks, important 5 marks நாம discuss பண்ணோம். So second இருக்கிற இந்த application தான் பார்க்க போறோம். இந்த application ஒரு important 5 marks தான். discuss பண்ணிடலாமா? எஸ் வாங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட், கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். டியூ டு சார்ஜ் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன, இன்ஃபைனைட் வயர். ஓகேங்களா? சோ இன்ஃபைனைட் லாங் வயர்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சோ இந்த क्वेश्चनல ஒரு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பார்த்தலாமா? எஸ். See, we are considered, so இதுதான் வந்து infinitely plane sheet வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். plane sheet ன்னு சொல்லிருக்காங்க. sheet அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு ஏரியா வந்து அது கவர் பண்ணிருக்காங்க. which means of side into side, side into side, meter square நம்ம என்ன சொல்லுவோம், ஏரியா தான் சொல்லுவோம். yes, so ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். infinite பாருங்க, so இது போயிட்டே இருக்கும், இதுவும் போயிட்டே இருக்கும், இதுவும் போயிட்டே இருக்கும், இதுவும் போயிட்டே இருக்கும். so this is the infinite plane sheet. so இத வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். so இத டயகிராம் டிரா பண்ணிடலாமா? எஸ் வாங்க. சோ இப்போ இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் வந்து நம்ம டிரா பண்ணிக்குவோம். So this is the infinitely long plane sheet. சரிங்களா? எஸ் ஃபைன். சோ இதுல வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா காஸியன் சர்ஃபேஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். சோ அங்க நம்ம கன்சிடர் பண்ணல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, அதே மாதிரி இதுல நம்ம காஸியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ண போறோம். இததான் வந்து நம்ம காஸியன் சர்ஃபேஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணி போறோம். ஓகேங்களா? எஸ். சோ இதை நம்ம டயகிராமா டிரா பண்ணிடலாமா? எஸ் வாங்க. மிட் பாயிண்ட்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ். சரிங்களா? எஸ். சோ மிட் பாயிண்ட்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ். This is இந்த plane sheet வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு plane sheet அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம்ல. சோ அதையே இந்த இடத்துல வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணிடலாம். Yes, so this is the positively charged plane sheet. So in the positively charged plane sheet la நம்ம வந்து Gaussian surface வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலா இது வந்து மிட் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா r அப்படின்ற டிஸ்டன்ஸ் இருக்கு. சோ அதையும் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணிப்போம். ஓகேவா? எஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சேம் டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? சோ r டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கு. இதுல ஒரு 3 பார்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க போறோம். எங்க சார்? கர்வ்டு பார்ட்ல ஒரு பார்ட். ஓகே, எஸ். சோ இந்த கர்வ்டு பார்ட்ல ஒரு பார்ட் கன்சிடர் பண்ணிப்போம். தென் சோ இந்த எண்ட் இருக்கு பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு எண்ட் இருக்குல. சோ இந்த எண்ட்ல ஒரு பார்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அத வந்து நம்ம p அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல, இந்த சைடு. சோ இத வந்து ஒரு பார்ட்டா வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ இத வந்து p dash அப்படின்னு சொல்லலாம். சோ 3 பார்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ இந்த 3 பார்ட்லயுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் டெஃபினட்டா எப்படி இருக்கும்? இது பாசிட்டிவ் சார்ஜ், அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ல தான் இருக்கும். அதையும் நம்ம டினோட் பண்ணிடலாங்களா? எஸ். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டெஃபினட்டா அவுட்வர்ட்ல தான் இருக்கும். இதுல சார் மூணுத்துலயுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? அவுட்வர்ட்ல தான் இருக்கும். இதெல்லாம் அவுட்வர்ட்னா இந்த சைடு தான் வரும். சரிங்களா? எஸ். Now dA vector which means of a direction எப்படி இருக்கும்? அந்த curved path பாருங்க, curved இதெல்லாம் curved. சோ அப்ப அந்த curved path direction நம்ம எப்படி போடலாம்? அப்ல போடலாமா? பாருங்க, அப்ல தான் போட முடியும். சோ இதுக்கு வந்து direction dA vector அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். now இங்க பாருங்க, சோ அப்ப இதுக்கு direction எப்படி இருக்கும்? ரைட் ஹேண்ட் சைடு இதுதான் நமக்கு direction. சோ அதையும் இங்க மென்ஷன் பண்ணிடலாம், dA vector. now சோ இதுக்கு direction outwardல direction. ஓகேவா? எஸ். சோ இதுக்கும் டைரக்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ். சோ டயகிராம் அவ்வளவுதான், பெருசா டயகிராம் எதுவுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் டயகிராம். ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ அதுக்காக இமேஜினரி காஸியன் சர்ஃபேஸை நாம கன்சிடர் பண்ணி அதுல ஒரு 3 பார்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்க போறோம். எங்கெங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ்ல ஒரு பார்ட், அண்ட் தென்
ரைட் ஹேண்ட் சைடு எண்ட்ல ஒரு பாயிண்ட் P வச்சுக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எண்ட்ல இன்னொரு பாயிண்ட் P டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் தென் டைரக்ஷன் ஆர் dA வெக்டார் ஏரியா. சோ எந்த டைரக்ஷன் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கோம். சப்ஸ்டிட்யூஷன் பார்ட்டே வந்து சிம்பிளிஃபை பண்றோம். பண்ணிடலாமா? எஸ். சோ இத மூணு நம்ம போட்டால இதுல இருந்து ஆக்சுவலா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன சார் தெரிஞ்சுக்கணும் பாருங்க. this is a perpendicular distance. ஓகேங்களா? எஸ். so this is perpendicular distance, this is parallel distance. perpendicular distance அப்படினா என்ன, எவ்வளவு ஆங்கிள் வரும்? 90 டிகிரி. parallel அப்படினா 0 டிகிரி வரும். சரிங்களா? எஸ். சோ இத நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபைன். அவ்வளவுதான் டயகிராம். வெரி சிம்பிளஸ்ட் டயகிராம். இந்த டயகிராம் மினிமைஸ் பண்ணி ஓரம் வச்சுக்கலாமா? எஸ். வாங்க. this is charged infinite plane sheet. so அப்ப இதுல சார்ஜ் அதிகமா இருந்தா டென்சிட்டி அதிகமா இருக்கும். டென்சிட்டி which means of surface charge density sigma. இங்க வந்து நம்ம அப்படி எடுத்துறோம். சரிங்களா? எஸ். so surface charge density எப்போ அதிகமா இருக்கும்? சார்ஜ் அதிகமாக சொல்ல அதிகமா இருக்கும். அப்ப இதை நம்ம எப்படி சார் எழுத போறோம் அப்படின்னா, surface charge density which is equal to charge per unit area. இந்த ஏரியால சார்ஜ் அதிகமா இருந்தா டென்சிட்டி அதிகமா இருக்கும். இந்த ஏரியால சார்ஜ் கம்மியா இருந்தா டென்சிட்டி கம்மியா இருக்கும். சோ அப்ப இங்க இருந்து Q நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Q which is equal to sigma A அப்படின்னு எழுதிக்கலாமா? எஸ். சோ இந்த எக்ஸ்பிரஷனை நாம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? எஸ். ஃபைன். சோ அப்ப எக்ஸ்பிரஷனை ஃபார்ம் பண்ணிடலாமா? வாங்க. சோ the total electric flux in this closed surface கால்குலேட் பண்ணிடலாம். வாங்க. சோ total electric flux-க்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன ஃபார்முலா? எஸ். electric flux நம்ம phi அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சோ அப்ப phi E which is equal to closed integral E vector dot dA vector. ஆக்சுவலா இது ரெண்டு ஃபார்முலா தெரியல. ஆக்சுவலா which is equal to Q by epsilon naught. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுனா அதையும் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்ல புக்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் மட்டும் கொடுத்திருப்பாங்க. அதனால நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபைன். சோ இந்த closed surface integral 3 பார்ட்டா நம்ம டிவைட் பண்ண போறோம். எப்படி டிவைட் பண்ணலாம் பாருங்க. இந்த 3 பார்ட்டை நம்ம சூஸ் பண்ணிருக்கோமா? சோ அந்த 3 பார்ட்டை எடுத்து அங்க டிவைட் பண்ணி எழுத போறோம். பண்ணிடலாமா? சோ அப்ப எப்படி வரும்? 5E which is equal to integral எங்க curved surfaceல. ஓகே? சோ curved surface definitely E vector dot dA vector தான், no doubt. E vector dot dA vector plus integral the right hand side நம்ம வந்து point P அப்படின்னு எடுத்துருக்கோம். E vector dot dA vector plus integral left hand side இங்க வந்து நம்ம P dash அப்படின்னு எடுத்துருக்கோம். E vector dot dA vector which is equal to Q by epsilon naught. so Q by epsilon naught which means of enclosed. okay fine. now next நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. இந்த curved surfaceல எலக்ட்ரிக் ஃபீல்டும் dA வெக்டார் எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலரா இருக்கு. எஸ். சோ curved surface ஷார்ட்டா CS அப்படின்னு போட்டுக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் dA வெக்டார் எப்படி இருக்கு? ஆக்சுவலா பர்பெண்டிகுலரா இருக்கு. perpendicular which means 90 degree. so E vector dot dA vector A vector dot B vector equal to AB cos theta. so அப்ப இங்க எப்படி ஆகும்? E dA cos theta வருமா? yes. so E dA cos theta வரும். theta becomes 90 degree. so அப்ப theta க்கு நம்ம 90 degree கொடுத்தோம்னா cos 90 வேல்யூ என்ன? 0. அப்ப இந்த டேர்ம் குள்ள என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்ப curved surface electric field and direction 0. அப்ப curved surface நம்ம எடுத்துக்க போறது கிடையாது. சோ இதையே நம்ம வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? எஸ். சோ பாயிண்ட் P and P dash ல electric field and dA vector எப்படி இருக்கு? ஆக்சுவலா parallel இருக்கு. this means of 0 degree. yes வாங்க. சோ அப்ப இதுதான் எடுத்து போறோம் நம்ம. find integral E vector dot dA vector. சோ நமக்கு என்ன கிடைக்கும்? E dA cos theta வா? yes. so E dA cos theta. theta becomes பாருங்க எப்படி இருக்கு? parallel இருக்கு. அப்ப cos theta becomes 0 degree plus integral யாரு? P. இவன் யாரு? P dash. so இங்க என்ன ஆகும்? E dA cos theta. theta becomes 0 degree which is equal to என்ன இருக்கு ஆக்சுவலா? Q by epsilon naught. okay fine. are you clear? yes. பாருங்க. சோ இது என்ன ஆயிடுச்சு ஆக்சுவலா? 1. இதுவும் என்ன ஆயிடுச்சு? 1 ஆயிடுச்சு. now
இன்டெகிரல் EDA பிளஸ் இன்டெகிரல் EDA. EDA 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? இது 2EDA ன்னு எழுதிக்கலாமா? Now P and P dash இது வந்து நம்ம ஒரு டிஃபரண்ட் காட்டுறதுக்காக தான் P P dash அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ ரெண்டுமே வந்து சேமா இருக்கு அப்படின்றதால P or P dash இதை வேணா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 டைம்ஸ் இருக்கிறதால இன்டெகிரல் 2EDA அப்படின்னு கிடைக்கும். ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் P or P dash which is equal to Q by epsilon naught. Q ஆல்ரெடி நமக்கு தெரியும். Q இங்க என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்? சிக்மா A. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? எஸ். ஸோ அப்போ சிக்மா A by epsilon naught. So 2E, E is nothing but electric field. Electric field எப்படி இருக்கு? யூனிஃபார்மா இருக்கு. அப்ப இன்டெகிரல் வச்சுக்கலாமா? இன்டெகிரல் வந்து அதை வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? சோ இதை இன்டெகிரல் இருந்து வெளியே எடுத்துடலாம் because யூனிஃபார்ம் which means of constant. ஓகேவா? சோ அப்ப 2E வெளியே வந்துருச்சுன்னா இன்டெகிரல் டிஃபரன்ஷியேட் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன மட்டும் இருக்கும்? A மட்டும் தான் இருக்கும். இங்க சிக்மா E by epsilon naught. Now ஏரியா கேன்சல் பண்ணிடலாமா? நம்ம என்ன கால்குலேட் பண்றோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட மட்டும் வச்சுக்கிட்டு 2 அந்த பக்கம் காமிச்சோம்னா எப்படி போயிடும்? அது டிவைட்ல போயிடும். அப்ப நமக்கு எப்படி கிடைக்கும் ஃபைனலா? E which is equal to sigma by 2 இங்க வந்துருச்சுன்னா டிவைட்ல வந்துடும். 2 epsilon naught அப்படின்னு கிடைக்கும். ஓகே ஃபைன். சோ இத வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபார்முக்கு எழுதணும்னா வெக்டார் ஃபார்முக்கு எழுதிடலாமா? எஸ். சோ அப்ப எப்படி எழுதலாம்? இது E vector which is equal to sigma by 2 epsilon naught vector. அப்ப என்ன போட்டு போறோம்? n cap. ஓகே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாருங்க எவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டோம் பாருங்க. சோ இன்னும் ஒரு மார்க் இதுல பேலன்ஸ் இருக்கு, பாத்துலாமா? எஸ் வாங்க. ஆக்சுவலா சிக்மா இருக்குல, சார்ஜ் டென்சிட்டி கிரேட்டரா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், லெஸ்ஸரா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும். சோ இந்த சிக்மா வந்து கிரேட்டர் தான இருந்துச்சு 0 விட அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? அவுட்வர்ட்ல இருக்கும். which means of n cap பாசிட்டிவ். அவுட்வர்ட்னா நமக்கு தெரியும் பாசிட்டிவ் தான். சார்ஜ் டென்சிட்டி லெஸ் than 0 இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? இன்வர்ட்ல இருக்கும். which means of நெகட்டிவ். ஓகேங்களா? எஸ். சோ இன்வர்ட்ல இருக்கும். மைனஸ் n cap. நெகட்டிவ்ன்றதால மைனஸ் n cap. சோ இதுக்கு வந்து ஒரு மார்க். சரிங்களா? சோ இதையே வந்து மறக்காம ஒரு 2 லைனா வந்து எழுதிருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப ஈஸியா இருக்கும். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பிசிக்ஸ்ல. சோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது, என்ன ஏதாச்சும் இதுல கொஸ்டின்ல டவுட் ஏதாவது இருக்கு அதுனா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு டாபிக் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ டு ஆல். பை பாய்.